மனித இனம் உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் ஆராய்ச்சின்ற பேர்ல பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி விண்வெளியை ஆராய ஆரம்பிச்சாங்க. நிலவுல தண்ணி இருக்கா, செவ்வாய் கிரகத்துல மனித இனம் வாழ முடியுமா, இல்ல மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஏதாச்சும் இருக்கான்னு நூத்துக்கணக்கான சேட்டலைட்னு பல முயற்சிகள்ல ஈடுபட்ட மனிதனால இந்த பூமியில இருக்கிற ஒரு இடத்துல தன்னுடைய சுண்டு விரல கூட வைக்க முடியல. இந்த உலகத்துடைய முதல் உயிரினம் உருவானதுக்கு ஆகாரமா இருந்தது பூமியில முக்கால்வாசி பங்கு இருக்கிற கடல் தான். ஆனா அப்பேற்பட்ட கடல் தான் மனித பார்வைக்கும் அப்பாற்பட்ட பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு. சோ அதுல ஒரு மர்மமான இடம் தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில கூட மனிதன் போக பயப்படுற ஒரு இடம் தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். அப்படி அந்த இடத்துல என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் லோக்கி. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சதிலேயே மிக ஆழமான கடல் பகுதினா அது மரியானா ட்ரெஞ்ச் மட்டும்தான். ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு மத்தியில குவாம் என்ற ஒரு சின்ன தீவுக்கு பக்கத்துல பிரம்மாண்டமான சைஸ்ல இந்த மரியானாவை பார்க்க முடியும். நம்ம அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த மரியானா பள்ளத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆதி காலத்துல அழிஞ்சிட்டதா சொல்லப்பட்ட பல கடல்வாழ் ராட்சச மிருகங்கள் இந்த பகுதியில வாழக்கூடும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் அபரிவிதமான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அப்ப அந்த பூமியில இருந்த டெம்பரேச்சர் அண்ட் அந்த சூழ்நிலை தான். ஏன்னா உலகம் பல காலநிலைகள் மாறி பல மாற்றத்தை அடைஞ்சாலும் அதுல இருந்து தப்பிக்கிற சில இடம் இந்த ஆழ்கடலும் அண்டார்டிகா பனி பாலைவனம் தான். சரி, விஷயத்துக்குள்ள வருவோம். நிலப்பகுதியில காணப்படுற மாதிரியே எரிமலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மலைத்தொடர்கள்னு பல விஷயம் இந்த ஆழ்கடலுக்குள்ளேயுமே இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்ச மனிதன் மரியானா பள்ளத்துக்குள்ள போகாததுக்கு காரணம் ஒன்னு அங்க இருக்கிற பிரஷர், இன்னொன்னு அங்க இருக்கிற வெளிச்சம். ஏன்னா தண்ணி கடியில ஆழமா போக போக பெரும்பாலானோர் ஃபீல் பண்ற விஷயம் இந்த பிரஷர். சோ இந்த பிரஷரை தாங்க முடியாம தான் நம்மளுடைய காதுகள் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க ஆரம்பிக்கும். இது நார்மலான விஷயம். பட் மரியானா பள்ளத்துக்குள்ள டிராவல் பண்றதுன்றது அசாதாரணமான விஷயம். சாதாரண கடலோட பிரஷரை விட மரியானா ட்ரெஞ்சோட அழுத்தம் கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கடலுக்கு அடியில போக போக வெளிச்சம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டே இருக்கும். நார்மலா கடலுக்கு அடியில சூரிய வெளிச்சம் 200 மீட்டர் வரைக்கும் தான் டிராவல் ஆகும். அடுத்த 1000 மீட்டர் வரைக்கும் மங்கலான வெளிச்சமும் மேலும் சில 1000 அடிகள் டிராவல் பண்ணும்போது கண்ணுக்கு எதுவும் தென்படாம கும் இருட்டாக தான் காணப்படும். சில 1000 அடிக்கே இந்த நிலைமைனா 36,201 அடி ஆழம் இருக்கிற இந்த மரியானா பள்ளத்துடைய அழுத்தமும் வெளிச்சமும் எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஆழ்கடல்ல மூழ்கி இருக்கிற டைட்டானிக்க பார்வையிட போன சில பணக்கார குழு ஆழ்கடலுடைய அழுத்தம் தாங்க முடியாம நீர்மூழ்கியானது வெடிச்சு செதறி போச்சு. சோ நம்ம நினைக்கிறத விட 1000 மடங்கு ஆபத்தான இடம் தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். கிட்டத்தட்ட 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் 36,201 அடி ஆழம், அதாவது 7 மைல்னு மிக ஆழமான இடம் தான் இந்த மரியானா. ஏன்னா இப்போ வரைக்கும் மனிதர்கள் கடலை பத்தியும் கடல்வாழ் உயிரினங்களை பத்தியும் நிலவாழ் உயிரினங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டது வெறும் 5% மட்டும்தான். ஏன்னா நம்ம பார்வைக்கும் அப்பாற்பட்ட பல உயிரினங்கள் ஆழ்கடல்ல குறிப்பா இந்த மரியானா பள்ளத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. 1870 மற்றும் 75 காலகட்டத்தில் கடலை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த HMS சேலஞ்சர் என்ற குழு தான் முதல்ல இந்த மரியானா அகழியை கண்டுபிடிக்கிறாங்க. பசிபிக் பெருங்கடல்ல கடலுடைய ஆழத்தை அளந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஆழம் காட்டுற கருவி தப்பான ரீடிங்க காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையா பொய்யானு குழம்பி போன HMS சேலஞ்சர் சவுண்ட் வேவ்ன்ற முறையை பயன்படுத்தி அந்த இடத்தை கணக்கிடும் போதுதான் இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிச்ச இடங்கள்லயே மிக ஆழமான இடம் இந்த மரியானா ட்ரெஞ்ச்னு நோட் பண்றாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இந்த இடத்தை ஆராயும் போது புது புது உயிரினங்கள்னு கிட்டத்தட்ட 4700க்கும் அதிகமான உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த மரியானா எந்த அளவுக்கு ஆழம்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள சொல்றேன். இந்த உலகத்தோட மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட இந்த மரியானா பள்ளத்துக்குள்ள போட்டோம்னா கம்ப்ளீட்டா இந்த எவரெஸ்ட் மூழ்கி மேலும் 7000 அடிகள் மீதம் இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான பள்ளம் தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த உலகத்தோட மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் கிடையாது, மௌனகியான்ற ஒரு எரிமலை தான். ஏன்னா இந்த மௌனகியான்ற எரிமலை கடலுக்கு அடியில இருந்து கால்குலேட் பண்ணணும். இப்படி கால்குலேட் பண்ணும்போது இதோடைய அடி 36,201 அடி. ஆனா இமயமலையோடைய உயரம் 29,029 அடி மட்டும்தான். சோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துடைய மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் கிடையாது, அது மௌனகியா எரிமலை தான். சரி, இந்த மரியானா பள்ளம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுப்போம். பல மில்லியன் வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி பூமியோடைய பிளேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது. குறிப்பா பசிபிக் நிலத்தகடும் மரியானா நிலத்தகடும் ஒன்னோட ஒன்னு மோதனதுனால இந்த மரியானா பள்ளம் உருவாச்சு. சோ இந்த நிகழ்வு ஒரு நாள்ல 2 நாள்ல நடக்கல, பல மில்லியன் ஆண்டுகளா நடந்துகிட்டே இருந்திருக்கு. சோ இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க 1955 வருஷம் 2 ஆட்டோமேட்டிக் நீர்மூழ்கிய மரியானாக்குள்ள அனுப்பி வெற்றிகரமா அந்த இடத்துடைய மணல் சாம்பிளையும் கொண்டு வந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் மனிதர்கள் யாரும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போலியான்னு நீங்க கேட்டா இதுக்கான பதில் டைட்டானிக் படத்தை எடுத்த பிரபல டைரக்டரான ஜேம்ஸ் கேமரூன். ஏன்னா டைட்டானிக் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்கடல் எந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக பல முறை ஜேம்ஸ் கேமரூன் ஆழ்கடலுக்குள்ள டிராவல் பண்ணியிருக்காரு, முக்கியமா இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள. சோ இவர் மட்டும் இல்லாம அமெரிக்க கப்பற்படையை சேர்ந்த டான் வால்ச்சும் இவருடைய நண்பரான ஜேக்கப்ஸ் பிகார்டும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் பண்ணியிருக்காங்க. இவர்களை தொடர்ந்து 4வதா அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரரான விக்டர் விஸ்கோவும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் பண்ணியிருக்காரு. சோ இந்த மரியானா ட்ரெஞ்ச் இவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் எப்படி போயிருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. சோ முதல்ல நம்ம ஜேம்ஸ் கேமரூன் தானா வடிவமைக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கில பல மாடிஃபிகேஷன் பண்ணது மூலமா இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் செஞ்சாரு. ஆனா மத்த வீரர்கள் மரியானாக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு காரணம் ஜீன் ஃபெலிக்ஸ் பிகார்ட். ஜேக்கப்ஸ் பிகார்டோடைய தந்தையான இவரு பல முறை பறக்கும் பலூன்ல டிராவல் பண்ணி சாதனையை படைச்சிருக்காரு. இதற்கு இவர் பயன்படுத்தினது நீர்க்குமிழி என்ற ஒரு தத்துவம். ஏன்னா இந்த நீர்க்குமிழி தத்துவத்தின் மூலமா கடல் நீருடைய பிரஷரை தாங்குற மாதிரி எடை கம்மியா இருக்கிற திரவங்களை ஒரு கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி இவங்க டிராவல் பண்ண நினைக்கிற அந்த நீர்மூழ்கிக்குள்ள பொருத்தி இதை சுத்தி ஒரு இரும்பு உருளையும் அந்த இரும்பு உருளை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சில இரும்பு பட்டயங்களையும் பொருத்தி தண்ணில இருந்து வேகமா போகிறதுக்கு 2 மின் மோட்டார்ஸை பிக்ஸ் பண்ணி பல முறை கடலுக்குள்ள அனுப்பி சோதனைகளை வெற்றி கண்டு 1960வது வருஷம் தான் தங்களுடைய 8வது முயற்சியில டான் வால்ச்சும் அவருடைய நண்பரான ஜேக்கப்ஸ் பிகார்டும் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள டிராவல் பண்ண ஆயத்தமானாங்க. சோ இவங்க உருவாக்கின இந்த நீர்மூழ்கி ட்ரைட்ஸ்னு சொல்லப்பட்டுச்சு. வினாடிக்கு 0.914 வேகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள. சோ இவங்களுடைய கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க. நீர்மூழ்கில இருந்து கொடுக்கிற ஒவ்வொரு மெசேஜும் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் கழிச்சு தான் மேல இருக்கிற கம்யூனிகேஷன் டீமுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது சில ஆயிரம் அடி ஆழத்துல இவங்களுடைய நீர்மூழ்கில வித்தியாசமான சத்தமும் நீர்மூழ்கி ஷேக் ஆன மாதிரியும் ஃபீல் பண்ணி ஒருவேளை தரையை தொட்டுட்டுமான சிஸ்டம் செக் பண்ணா ரேடார்ல பல ஆயிரம் அடிகளை காமிச்சிட்டு இருந்தது. சோ இத கண்டு டான் வால்ச்சும் ஜேக்கப்ஸ் பிகார்டும் மிரண்டு போனாங்க. ஏதாச்சும் ஆழ்கடல் மிருகத்து மேல நம்ம மோதி இருப்போமான்னு யோசிச்சுக்கிட்டு மேற்கொண்டு மரியானா ட்ரெஞ்சை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, தரைப்பகுதி எவ்வளவு தூரம் இருக்குன்னு வெளிப்புற கண்ணாடி வழியா பார்க்கும்போது தான் அந்த சத்தத்துக்கான காரணமே உங்களுக்கு புரிய வந்தது. இந்த நீர்மூழ்கில பொருத்தப்பட்டிருக்கிற 2 லேயர் கண்ணாடியில ஒரு கண்ணாடி விரிசல் விட தொடங்கி இருக்கு. இதோட விரிசல் மட்டும் பெருசாகி கண்ணாடி உடைஞ்சிருந்தா இவங்களுடைய கதி என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் இவங்களுடைய அதிர்ஷ்டத்தால 5 மணி நேர டிராவலுக்கு பிறகு மரியானாவுடைய தரைப்பகுதியை ரீச் பண்ணி வரலாற்றுல சாதனையை படைச்சாங்க. சோ இதோட இவங்க நிறுத்திடாம சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. மரியானா பள்ளத்துக்குள்ள வாழ்ற மீன்கள் பெரும்பாலும் பிளாக் கலர்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்றதையும் சில மணி நேரத்திலேயே கண்டுபிடிக்கிறாங்க. ஆழ்கடல்ல உள்ள எரிமலைகள் வெளிப்படுத்துற வாயுக்கள் கடல் நீரோட ரியாக்ட் ஆகி கடல் நீர் முழுக்க கருமை நிறமா மாறி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த கருமையான நீர்ல இருந்து உருவாகிற சில புரதங்களை உண்டுதான் அங்க இருக்கிற பெரும்பாலான மீன்கள் வாழுதுன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்படி பல மணி நேர ரிசர்ச்சுக்கு பிறகு டான் வால்ச்சும் ஜேக்கப்ஸ் பிகார்டும் கடலுடைய மேல் பரப்புக்கு வந்து வரலாற்றுல ஒரு புதிய சாதனையை படைக்கிறாங்க. சோ இதை தொடர்ந்து 2017வது வருஷம் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள 28,000 அடி ஆழத்துல 2 புதுவித உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்னெயில் ஃபிஷ் ஆம்பிளிபாட்னு சொல்லப்படுற இந்த உயிரினங்களுடைய உடம்புல இருந்து ட்ரக்ஸையும் சில காஸ்மெட்டிக் பொருளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 உயிரினங்கள் மட்டும் இல்லாம ஆங்குலர் ஃபிஷ், காப்ளின் ஷார்க், டம்போ ஆக்டோபஸ், பேரர்லி ஃபிஷ், சீ குக்கும்பர், டீப் சீ டிராகன் ஃபிஷ், வேம்பயர் ஸ்குவிட், ஜாம்பி வார்ம்ஸ், ஹோலோதூரியன்னு பல அபூர்வ உயிரினங்கள் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள காணப்பட்டிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம வரலாற்றுல வாழ்ந்து அழிஞ்சதா சொல்லப்படுற கடல் ராட்சசனான மெக்லடகன், டைட்டனோபா, காட்ஸில்லான்னு பல உயிரினங்கள் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள வாழக்கூடும்னு பல தியரிஸை பல பேர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது கூடவே மரியானா ட்ரெஞ்ச்ல பயோலூமின்சென்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான தன்மையை பயன்படுத்தி சில உயிரினங்கள் வாழ்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது தன்னுடைய உடம்புல இருக்கிற பயோலூமின்சென்ஸை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களை கவர்ந்து வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு வருது. இந்த மாதிரி பல அபூர்வமான உயிரினங்கள் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் மனிதர்கள்
மனிதர்கள் இந்த உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போகல. அப்போ மனிதர்கள் எதுக்காக இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போக நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? மால்டன் சல்ஃபர். ஏன்னா செவ்வாய் கிரகத்துல மட்டும் காணப்படுற இந்த தாது மரியானா ட்ரெஞ்ச்ல அதிக அளவுல காணப்படுது. சோ இந்த மால்டன் சல்ஃபரை தோண்டி எடுக்கிறதுக்காக பல நாடுகள்ல இருக்கிறவங்க ரகசியமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் பல மர்மங்கள் இந்த மரியானா ட்ரெஞ்ச்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ நீங்க இந்த மரியானா ட்ரெஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது